கிரவுண்ட்ல எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுறாருன்னு வைங்க. அப்ப கூட இருக்கிற நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அவங்கள தனிமைப்படுத்திடணும். சுத்தி கூட்டம் ஆகாம அடைஞ்சு நின்று வராம அவங்க ரிலாக்ஸ்டா படுக்கிற மாதிரி காத்தோட்டம் வர மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது ஒரு பெஞ்சோ ஏதாவது இருந்தா பக்கத்துல இல்ல மரத்தடியில படுக்க வச்சுட்டு கால்களை கொஞ்சம் தூக்கணும்னா மூளைக்கு போற ரத்த ஓட்டம் அதிகப்படும். ஸோ அப்போ அவங்க மயக்க நிலையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. நினைவு திரும்பிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு கொஞ்சம் வெறும் தண்ணீரோ இல்லை குளுக்கோஸ் இல்லை எலக்ட்ரால் பவுடர் கலந்த தண்ணீரோ கொடுத்துக்கலாம். ஏன்னா ஹைப்போகிளைசிமியானால விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஆசுவாசம் ஆவாங்க. அதற்கப்புறமும் அவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமமோ இல்லை இதெல்லாம் பண்ணியும் அவங்க நினைவு திரும்பலைன்னா நம்ம சிபிஆர் என்ற முதல் உதவி செய்வது நல்லது. சிபிஆர்னா கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்கள நேரா படுக்க வச்சு அவங்க இறுக்கமான உடைகள் இருந்தால் தளர்த்திட்டு நம்ம உள்ளங்கையை அவங்க நெஞ்சுக்கூட்டு பகுதியில் 2 நிப்பிளுக்கு மிட் பாயிண்ட்ல ஒரு கையை வச்சுட்டு இன்னொரு கையை அதுக்கு மேலே வச்சு ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி நல்லா லாக் பண்ணிக்கணும். பிறகு நம்ம கை முட்டி எல்போ மடக்காம நீட்டி வச்சு ஷோல்டரை வச்சு புஷ் பண்ணணும். அது எப்படி புஷ் பண்ணணும்னா அந்த டெப்த் 5 சென்டிமீட்டர் போற அளவுக்கு தான் புஷ் பண்ணணும். ரொம்ப பலம் கொடுத்தும் அமுத்தக்கூடாது. ஏன்னா அது ரிப் ஃப்ராக்சரோ வேற ஏதாவது கோளாறுகளோ வரவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அளவான மிதமான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 சென்டிமீட்டர் உள்வாங்கி போற மாதிரி நெஞ்சுக்கூட்டு பகுதியில நம்ம ஷோல்டரை பயன்படுத்தி ப்ரெஸ் பண்ணணும். 30 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 தடவை நம்மளோட மூச்சு காத்த அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது 30:2 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 30 தடவை கம்ப்ரெஸ் பண்ணணும், 2 தடவை பிரீத் பண்ணணும். நம்ம பிரீத் பண்றது மவுத் டு மவுத் பிரீத்திங். அதை எப்படி பண்ணணும்னா அவங்க தலைய நிமித்தி கழுத்தை கொஞ்சம் பின்னோக்கி வர மாதிரி பண்ணிட்டு வாயை ஓப்பன் பண்ணி நம்ம வாயை அவங்க வாய் மேல வச்சு 2 தடவை நம்ம மூச்சு காத்த அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த 30:2 ரேஷியோல முறையா பண்ணுனா இதுக்கு பேர் தான் சிபிஆர் அல்லது கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். ஸோ இது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு 5-6 சைக்கிள்ல அவங்க திருப்பி ரெக்கவர் ஆகி ஒருவேளை ஒழுங்கற்ற இதய துடிப்புனால அவங்க கொலாப்ஸ் ஆயிருந்தான்னு வைங்க, இதை நம்ம பண்ண அவங்க ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உடனே நம்ம இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 108 ஃபோன் பண்ணி அந்த வர வச்சு தேவையான இடத்துக்கு சிகிச்சைக்கு முறையா அமைச்சு வைக்கலாம்.